2024ஆம் ஆண்டுக்கான முதல் முழு மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த பின்னணியில் இம்முறை வரவு செலவு திட்டம் மீது நாட்டு மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தின் அளவு அதிகரிக்க உள்ளதோடு அனைத்து துறைகளையும் மனதில் வைத்து நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் தொடர்ச்சியாக அதிக பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாய் சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடிப்பார். பணவீக்கம், வேலையின்மை, குறைந்த வருமானம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படும் நடுத்தர மக்களை ஊக்கப்படுத்த நிர்மலா சீதாராமன் அரசின் கஜானாவை திறப்பாரா என நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயம் குறித்த சிறப்பு அறிவிப்பை மோடி அரசு வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு நல்ல செய்தி சொல்ல மத்திய அரசு தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த பட்ஜெட்டில் கிசான் சம்மன் நிதி மற்றும் பிரதமர் கிசான் யோஜனா தொடர்பான அறிவிப்புகள் முக்கியமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. PM கிசான் அன் தவணை தொகையை தற்போதைய 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் MNREGA வேலை நாட்களை அதிகரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பிப்ரவரி 2019 இல் மத்திய அரசு விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் நோக்கம் நிலம் பயிரிடும் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதியுதவி செய்வதாகும். இது அவர்களின் விவசாய தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது. தற்போது PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகள் 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2000 ரூபாய் பெறுகின்றனர். அதாவது மத்திய அரசு ஆண்டு முழுவதும் 6000 ரூபாய் வெளியிடுகிறது. நிதி நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இது இனி 8000ஆக உயரும் என்று கூறப்படுகிறது. இந்த பட்ஜெட் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இருக்கும் என்று கருதப்படுகிறது. எலக்ட்ரிக் வாகனத்திற்கான ஸ்டாண்டுகளை விளம்பரப்படுத்த புதிய சலுகைகள் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.